உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 10 கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 10 சைக்காலஜி லாஜிக்கல் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டிடியூட்ல SI அண்ட் PC நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 9445065552 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம கிளாஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன, நம்மளோட துளிர் அகாடமியோட SI அண்ட் PC கிளாஸஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, டெஸ்ட் பேட்சோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு தனி வீடியோவாவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தும் நீங்க டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெஸ்ட் நம்பர் 10 சைக்காலஜி லாஜிக்கல் ரீசனிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்வி 99. சூஸ் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஸ்கொயர், டைமண்ட், சர்க்கிள் என்ன மேட்சா வரும் கேக்குறாங்க. ஸ்கொயரை நம்ம எலாங்கேட் பண்ணா டைமண்ட், அது மாதிரி சர்க்கிளை நம்ம எலாங்கேட் பண்ணோம்னா ஓவல் ஷேப் கிடைக்கும். 99வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, ஓவல். கேள்வி 100. கீழுள்ள வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்தவும். என்ன வார்த்தை நம்ம கொடுத்திருக்காங்க? 1 படிப்பு, 2 வேலை, 3 தேர்வு, 4 சம்பாதித்தல், 5 விண்ணப்பம். அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும், ஸ்டடி. ரெண்டாவது அப்ளிகேஷன் போடணும், வேலைக்கு. எக்ஸாம் எழுதணும், ஜாப், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஆப்ஷன்ல 1 5 3 2 அப்புறம் 4. ஆப்ஷன் பி. 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 101. சப்ளிமெண்டரி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த உள்ள இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். எடுத்து எந்த வேர்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெச்சூரிட்டி, பி மென்டல், சி பர்பிள், டி நேச்சர் கொடுத்திருக்காங்க. நம்ம சப்ளிமெண்டரியில பார்ப்போம். ஒரு டி தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ மெச்சூரிட்டி பாருங்க, 2 டி இருக்கு. அதனால நம்ம சப்ளிமெண்டரி அப்படின்ற வார்த்தையால நம்ம உருவாக்க முடியாத வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மெச்சூரிட்டி. 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ மெச்சூரிட்டி. கேள்வி 102. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை சொற்பொருள் வழிவரிசை படுத்தவும். கரெக்டான ஃபார்ம்ல நம்ம எல்லாம் சொல்றாங்க. அரேஞ்ச், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. 1 மின்சாரம், 2 அணை, 3 விளக்குகள், 4 நதி, 5 பவர் ஹவுஸ். நமக்கு ஆர்டர் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நதி. நதியில தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அணை கட்டுவாங்க. அணையில பவர் ஹவுஸ் ஏற்படுத்துவாங்க. அந்த பவர் ஹவுஸ்ல தான் நமக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த மின்சாரம் பயன்படுத்தி தான் விளக்குகள் எரியும். அரேஞ்ச் பண்ணோம்னா, ஆர்டர் வைஸ் பண்ணோம்னா நமக்கு 4 2 4 2 5 1 3. எந்த ஆப்ஷன்ல இந்த வரிசையில் இருக்கு நம்ம பார்த்தோம்னா 4 2 5 1 3. ஆப்ஷன் டி. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. 103வது கேள்வி. பிறப்பு, இறப்பு, அதிகரிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் கொடுத்திருக்காங்க. பிறப்புக்கு ஆப்போசிட் இறப்பு, அதிகரிப்புக்கு ஆப்போசிட் குறைவு. இந்த கேள்வியில 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, குறைப்பு. கேள்வி 104. நாற்காலி, தச்சர், சேர், கார்பெண்டர் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ சேர் வந்து கார்பெண்டர் தான் செய்வாரு, சேர கார்பெண்டர் செய்வாரு. ஆப்ஷன் ஏ புல் தோட்டக்காரர், பி மருந்து மருத்துவர், சி பாலம் பொறியாளர், டி வானொலி கதிரக நிபுணர். இந்த கேள்வி பார்த்தோம்னா சேரை வந்து கார்பெண்டர் செய்வார். அதே மாதிரி பிரிட்ஜை வந்து இன்ஜினியர் மேட் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசைன் போட்டு மேட் பண்ணுவாங்க. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி பாலம் பொறியாளர். கேள்வி 105. பார்டர், கண்ட்ரி, எல்லை, நாடு. ஆப்ஷன் ஏ பென் கேப், பேனா மூடி, பி புத்தகம் மேல் அட்டை, சி கைப்பிடி மண்வெட்டி. ஆப்ஷன் டி சட்டம் படம், ஃப்ரேம் பிக்சர். கண்ட்ரி, நாடுங்கிறது எல்லை, நாட்டோட எல்லை. அதே மாதிரி பிக்சர், பிக்சரோட பவுண்டரி தானே ஃப்ரேம். 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி பிக்சர் ஃப்ரேம். கேள்வி 106. மருத்துவர், செவிலியர், டேஷ் தொண்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஏ முதலாளி, பி தலைவர், சி தொழிலாளி, டி தொழிற்சங்கம். மருத்துவர், நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அதை நர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நமக்கு டேப்லெட்டோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ போடுவாங்க. அதே மாதிரி தலைவர் சொல்லுவாங்க, அதை தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி தலைவர். 107வது கேள்வி. காவல்துறையில் நீங்கள் பணியாற்ற விரும்புவதற்கான காரணம். ஆப்ஷன் ஏ மற்றவர்கள்
பயப்படுவார்கள் என்பதால், பி மனதுக்கு பிடித்தமான பணி என்பதால், சி வீட்டில் கட்டாயப்படுத்தியதன் காரணமாக, டி வேற வழி இல்லாததால். இந்த 4 ஆப்ஷன்ல உங்க மனசுக்கு எது வேணாலும் இருக்கலாம். நீங்க இதுல எதுக்கு வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே பாசிட்டிவா தான் ஆன்சர் பண்ணணும். இந்த கேள்விக்கான விடை மனதுக்கு பிடித்தமான பணி என்பதால், பிகாஸ் இட் இஸ் a favorite work. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 108. சார்பு ஆய்வாளர்கள் நவீன ஆயுதங்களை கையாள தெரிந்து கொள்வது, ஆப்ஷன் ஏ அவசியம் இல்லை, ஆப்ஷன் பி மிக பயனுடையது, ஆப்ஷன் சி எப்போவாவது மட்டும் பயன்படும், ஆப்ஷன் டி காவலர்களுக்கு அதிக சுமை. இந்த கேள்விக்கான விடை யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி மிக பயனுடையது, வெரி யூஸ்ஃபுல். கேள்வி 109. 5:10 13 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5 எப்படி 10 மாறுது? 5 ஸ்கொயர் 25. இந்த 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம் 10. அதுதான் 5 10. லைக்வைஸ் 13 ஸ்கொயர் 169. இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 6 6, 6 × 9 54, 54. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 54. கேள்வி 110. 32:6 -71 அப்படின்னு கேட்குறாங்க. 32 6 மாறி இருக்கு, 3 2, இது 2ஐயும் பெருக்கிறோம், பெருக்குனா 6 வரும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 21 வருது அப்படின்னு பார்ப்போம். 5 × 4 2ஐயும் பெருக்கணும்னா 20, 7 × 3 2ஐயும் பெருக்கணும்னா 21, 6 × 1 2ஐயும் பெருக்கணும்னா 6, 8 × 3 2ஐயும் பெருக்கணும்னா 24. நமக்கு தேவையான ஆன்சர் 21 வரணும். 7 × 3 21. இந்த 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 73. கேள்வி 111. பின்வரும் ஒவ்வொரு கேள்விகளிலும் கொடுக்கப்பட்ட மாற்றங்களில் இருந்து தொடர்புடைய எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும். A N B O, L Y question mark. A க்கு நெக்ஸ்ட் லெட்டர் B. L க்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும்? A ஓட அடுத்த லெட்டர் B, L ஓட நெக்ஸ்ட் லெட்டர் M, N O, N அடுத்த லெட்டர் O. அதே மாதிரி Y க்கு அடுத்த லெட்டர் Z. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி M Z. கேள்வி 112. புகை மாசு போர் கொஸ்டின் மார்க். ஸ்மோக்னா பொல்யூஷன், வார்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெற்றி, ஆப்ஷன் பி அமைதி, ஆப்ஷன் சி ஒப்பந்தம், ஆப்ஷன் டி அழிவு. வார் அப்படிங்கும் போது நமக்கு 4 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? புகை மாசு, புகையோட விளைவு கொடுத்திருக்காங்க. அப்ப போரோட விளைவு என்னவா இருக்கும்? அதோட டிமெரிட் என்னவா இருக்கும்? அழிவு. 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. 113வது கேள்வி மாறுபட்டதை காண்க. ஆப்ஷன் ஏ காகிதம் வெள்ளை, ஆப்ஷன் பி வானம் நீலம், ஆப்ஷன் சி ஒளிநாடா பாடல், ஆப்ஷன் டி இலை பச்சை. ஏ பி டி 3 பாருங்க, அந்த பொருளோட கலரை கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும் பார்த்தோம்னா கேசட் அதுல பாட்டு பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல டிஃபரெண்டா இருக்கிறது ஆப்ஷன் சி. 113வது கேள்விக்கான விடை ஒளிநாடா பாடல், கேசட் சாங். கேள்வி 114. கொடுக்கப்பட்ட சொற்களின் ஒழுங்கமைப்பை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் குறிப்பிட்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. 1 கிராடில், B கிரவுன், C கிராக்கரி, D கிராக்கர், 5 கிரவுட். கொடுத்திருக்க 5 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி இல்ல ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே C தான், எல்லாமே C. 5 லெட்டருமே சி தான். செகண்ட் லெட்டர் பார்ப்போம், எல்லாமே ஆர். தேர்ட் லெட்டர் பார்ப்போம், ஏ இல்ல 2 ஏ இருக்கு. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணலாம்? டி ஃபோர்த் லெட்டர், டி சி, சி தான். இங்கிலீஷ் ஆல்பபெட்ல சி தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராக்கர், செகண்ட் வேர்டு வந்து கிராடில், தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் பார்க்கலாம். பேலன்ஸ் ஃபுல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சிஆர் ஓ, 3மே ஓ. ஃபோர்த் லெட்டர் W C W, ஃபோர்த் லெட்டர் C இருக்கு. தேர்ட் வேர்ட் கிராக்கரி, மீதமுள்ள 2 வேர்ட்ஸ் கிரவுன் கிரவுட். ஃபோர்த் லெட்டர் ரெண்டுமே W. ஃபிஃப்த் லெட்டர் N D, D தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம்னா கிராக்கர், கிராடில், கிராக்கரி, கிரவுட், கிரவுட். என்ன ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கிராக்கர் 1, கிராடில் 2, கிராக்கரி 3, கிரவுட் 4, கிரவுட் 5.
ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நமக்கு 4 வரணும். இந்த ஆப்ஷன் விட்டுறலாம். 4 1 ரெண்டுமே 1 தான். 3 ஆப்ஷன் சி நம்ம சூஸ் பண்ணிடலாம். 4 1 3 5 2. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 115. பின்வரும் வார்த்தைகளை தர்க்க ரீதியான மற்றும் அர்த்தமுள்ள வரிசையில் எழுதவும். 1 மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு, எவல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல். 2 தேடி, சர்ச்சிங். 3 திரையிடல், ஸ்கிரீனிங். 4 மூலோபாய வளர்ச்சி, ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். 5 பிளானிங், திட்டமிடல். நம்ம லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல்லா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் பிளான் தானே பண்ணுவோம், திட்டமிடுவோம். ரெண்டாவது மூலோபாய வளர்ச்சி, ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுவோம். பிளானை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்ணது கரெக்டா அப்படின்னு தேடி பார்ப்போம். தேடி பார்த்ததை திரையிடல், ஸ்கிரீனிங் பண்ணுவோம். ஸ்கிரீன் பண்ணதை மதிப்பீடு, கரெக்டான மதிப்பீடு, அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். என்ன ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும்? 5 இது 2 விட்டுறலாம். 5 4 ஆப்ஷன் டி. நமக்கு இதுல ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட இதை கரெக்டா மார்க் பண்றதா கொஞ்சம் சிரமம். அதனால நம்ம தப்பு பண்ணுவோம். அதனால தான் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கறாங்க. ஈஸி ஆன்சர் மார்க் பண்ணிடுவோம். 1 2 3 4 மார்க் பண்ணிடலாம். அங்க மார்க் பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணுவோம். இங்க மார்க் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படணும். 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. 116 கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் ஒத்து வராத வார்த்தை எது? 1 முள்ளங்கி, 2 கேரட், 3 முட்டைகோஸ், 4 பீட்ரூட். முட்டைகோஸ் தவிர மிச்ச 3மே பூமிக்கு அடியில விளையிறது. இதுல ஆட் 1 முட்டைகோஸ் 3ஆம் இடத்துல இருக்கு. அப்ப நம்பர் 3 நம்ம மார்க் பண்ணணும். 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி முட்டைகோஸ். கேள்வி 117. எந்த ஒன்று மற்ற 3லிருந்து வேறுபடுகிறது? ஏ ஆலோசகர், பி நடுவர், சி மத்தியஸ்தம் செய்பவர், டி ஆட்ட நடுவர். நம்ம இதுல பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே பாருங்க, நடுவர், மத்தியஸ்தம் செய்பவர், ஆட்ட நடுவர். இவங்க 3 பேருமே ஒரு 2 பர்சன்ஸ் இல்ல குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு நியூட்ரலா இருந்து செயல்படுறவங்க. அட்வைசர் மட்டும்தான் ஏதோ ஒரு சைடு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ டிஃபரெண்டா இருக்கிறது. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஆலோசகர், அட்வைசர். கேள்வி 118. வேறுபட்ட இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ நாற்காலி, பி மேசை, சி ரேடியோ, டி அல்மிரா கபோர்டு. இதுல பார்த்தோம்னா ஏ பி டி எல்லாமே பர்னிச்சர். சி மட்டும் தான் ரேடியோ. ரேடியோ மட்டும் தான் மாறுபட்டது. ஆப்ஷன் ஏ பி டி 3மே மரத்தால் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி ரேடியோ மட்டும் தான் மரத்தால் செய்யப்படாது. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ரேடியோ. Question 119. Find the odd one. Option A 4-wheeler road, B ship ocean, C space station space, D airplane pilot. இதெல்லாம் பாருங்க, 4-wheeler ரோட்ல போகும், ஷிப் ஓஷன்ல போகும். இது மாதிரி இருக்கும்போது ஏரோப்ளேன் மட்டும் தான் யார் அதை இயக்குறாங்க, பைலட் இயக்குவாங்க கொடுத்துருக்காங்க. இதுல மாறுபட்டது 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி ஏர்ப்ளேன் பைலட். கேள்வி 120. Find the odd one. ஏ ரோஜா, பி மல்லிகை, சி சாமந்தி, டி மொட்டு. இது 3மே பூ, பார்த்தாலே தெரியும் இது மொட்டு. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி மொட்டு, பட். கேள்வி 121. தனித்து நிற்பது எது என்பதை காணவும். ஆப்ஷன் ஏ எக்ஸ் கதிர்கள், பி தொலைபேசி, சி வானொலி, டி கணினி. நமக்கு 4 ஆப்ஷன் பார்க்கும்போது தெரியுது, ரேஸ் கதிர்கள் கொடுத்திருக்காங்க. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ எக்ஸ் ரேஸ், எக்ஸ் கதிர்கள். கேள்வி 122. இவைகளில் பொருத்தமில்லாதது எது? அணில், குயில், எலி, பள்ளி. இதுல குயில் மட்டும் தான் பறவை, பொருத்தமில்லாதது குயில். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி குயில். கேள்வி 123. மற்றவையிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது? தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை. இதுல தக்காளி மட்டும் தான் பார்த்தோம்னா பூமிக்கு மேல விளையும். பேலன்ஸ் கேரட், இஞ்சி, உருளை எல்லாமே பூமிக்கு அடியில் சாயில் கீழே விளையிறது. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ தக்காளி. கேள்வி 124. Find the similarities between these 3 animals. 1 cow, 2 goat, 3 bird. Option A walk, option B they can't speak, C fly, D none. இது 3 walk. ஓகே, bird பறக்கும். ஆப்ஷன் B they can't speak. கேள்வி 125. பறவை ரெக்கை, மீன் கொஸ்டின் மார்க். பேர்டு என்ன பண்ணும்? விங்ஸ் வச்சு பறக்கும். அதே மாதிரி ஃபிஷ், பேர்டு வந்து தன்னோட லோகோமோஷனுக்காக விங்ஸ் யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து துடுப்பு. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி துடுப்பு, ஃபின்.
கேள்வி 126. கூல் காகிதம், சணல் என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கூடை, பி நூல், சி கயிறு, டி பருத்தி. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி நூல். கேள்வி 127. பாத்திரம், தானியம், என்வலப் கடித உரை என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ தபால்காரர், பி ஸ்டாம்ப், சி கடிதம், டி தபால் பெட்டி. பாத்திரத்துல நம்ம தானியம் போடுவோம், அதே மாதிரி என்வலப் மேல ஸ்டாம்ப் ஒட்டுவோம். 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஸ்டாம்ப். கேள்வி 128. மனிதன் நடத்தல், மீன் கொஸ்டின் மார்க், மேன் வாக் பண்ணுவாங்க, அதே மாதிரி மீன் தண்ணியில ஸ்விம் பண்ணும். 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஸ்விம். கேள்வி 129. காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடையிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். மருத்துவர் வெள்ளை டேஷ் கருப்பு. மருத்துவர் வெள்ளை கலர் கோட்டு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி யாரு கருப்பு கலர் கோட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஆசிரியர், பி நோயாளி, சி வக்கீல், டி ஆடை. வக்கீல் தான் கருப்பு கலர் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி வக்கீல். கேள்வி 130. பின்வருவற்றை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஆப்ஷன் ஏ தேர்ந்தெடுக்கப்படுதல், பி மனு தாக்கல், சி ஓட்டு போடுதல், டி பதவி பிரமாணம் எடுத்தல், டி ஓட்டு சேகரிப்பு. வரிசைப்படுத்தலாம். முதல் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்? மனு தாக்கல் செய்யணும், நாமினேஷன் பண்ணணும். நாமினேஷன் பண்ண பிறகு ஓட்டு கேட்கணும், ஓட்டு சேகரித்தல். ஓட்டு சேகரித்த பிறகு ஓட்டு போடுவாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடுதல். ஓட்டு போட்ட பிறகு ரிசல்ட் வரும், ரிசல்ட்ல யார் வின் பண்ணா எலெக்டட் சொல்லுவாங்க. எலெக்ட் பண்ண பிறகு எலெக்ட் ஆன பர்சன் போய் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண வேண்டிய ஆர்டர் பி இ சி ஏ டி. இந்த ஆர்டர்ல எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 131. தர்க்க வரிசையில் பின்வருவற்றை வரிசைப்படுத்தவும். ஏ சிகிச்சை, பி மருத்துவர், சி நோய் கண்டறிதல், டி குணமடைதல், டி உடல்நன்மை. ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்த்தோம்னா நோய் வரணும், நமக்கு இல்னஸ் ஆகணும். நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் நமக்கு என்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. டிசீஸ் என்னன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன பண்ணுவாங்க? அதற்கான சிகிச்சை கொடுப்பாங்க. சிகிச்சை பெற்ற பிறகு நம்ம குணமடைவோம். அரேஞ்ச் பண்ண ஆர்டர் இ பி சி ஏ டி. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ஈல ஸ்டார்ட் ஆகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 132. கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும். 1 செம்பு, 2 இரும்பு, 3 தங்கம், 4 வெள்ளி, 5 பித்தளை. காஸ்ட் வைஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம், விலை பொறுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இதுல இரும்பு விலை கம்மி, அதுக்கப்புறம் செம்பு 3 பித்தளை, 4 வெள்ளி, இருக்கிறதுலே விலை உயர்ந்தது தங்கம். ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா 2, 1, 5, 4, 3. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 133. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். 1 காவல்துறை, 2 தண்டனை, 3 குற்றம், டி நீதிபதி, 5 தீர்ப்பு. அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தப்பு பண்றாங்க, குற்றம் செஞ்சாங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. காவல்துறை கைது பண்ண பிறகு கோர்ட்ல கொண்டு போகும்போது நீதிபதி தீர்ப்பு வழங்குவாங்க. 4 தீர்ப்பு வழங்கின பிறகு தண்டனை கிடைக்கும். ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா 3, 1, 4, 5, 2. இந்த வரிசையில எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 134. கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் படி வரிசைப்படுத்த வேண்டும். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. 1 ஃபீட், 2 ஃபேஸ், 3 ஃப்ரெட், 4 ஃப்ரல். நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே எஃப். செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். இ ஏ. ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும், 2 தான் ஃபர்ஸ்ட் வரும். இ ஆர் யூ, இ ஆர், அதுக்கப்புறம் யூ. 2, 1, 3, 4 அந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 135. டேஷ் டேஷ் கொடுத்துட்டு ஏபிஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபார்மட்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். பி ஏபி ஏபி அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லா லெட்டருமே நமக்கு ஏபி அப்படிங்கிற ஃபார்மட் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏபி ஓகே, ஏபி பி இங்கே ஏ யூஸ் பண்ணோம்னா ஏபி.
இந்த இடத்துல பி யூஸ் பண்ணோம்னா ஏபி ஏபி கரெக்டா இருக்கு. எந்த ஆப்ஷன் பார்க்கலாம்? ஏ பி ஏ பி பி ஏ பி. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஏ பி பி ஏ பி. கேள்வி 136 எம் டேஷ் என் எம் டேஷ் என் டேஷ் ஏஎன் டேஷ் ஏ டேஷ் எம்ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம மேன் மேன் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணலாம். எம் ஏஎன் மேன், ஏ மேன் வருது, எம் ஏஎன் எம் ஏஎன் எம்ஏஎன். அப்போ ஆப்ஷனில் நம்ம ஏ ஏ எம் எம் என் என் எந்த ஆப்ஷன் இருக்கு பார்க்கலாம். ஏஏ எம்எம் என்என். 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 137 டேஷ் எஸ் டிடி டேஷ் டிடி டேஷ் டிடி எஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்க வருஷம் என்ன பண்ணலாம்? டி எஸ் டி இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண முடியுதா பார்ப்போம். டி எஸ்டி எஸ் எஸ் டிஎஸ்டி கரெக்டாக வருது. டிஎஸ்டி 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 டிஎஸ்டி. 133 கேள்விக்கான ஆன்சர் டி ஃபர்ஸ்டா எஸ் எஸ் டி. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 138 டேஷ் என் எம்எம் என் டேஷ் எம்எம் என்என் டேஷ் எம் என்என் எம். பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 என் 2 எம் 2 என் 2 எம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 2 என் வரணும். என்என் எம்எம் என்என் எம்எம் என்என் ஒரு எம் யூஸ் பண்ணோம்னா எம்எம் என்என் எம்எம் பார்க்கலாம். அரேஞ்ச் பண்ணி கரெக்டானு பார்ப்போம். என்என் எம்எம் என்என் எம்எம் என்என் எம்எம் என்என் எம்எம் கரெக்டாக இருக்கு. என் என் எம்எம் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி என் என் எம் எம். கேள்வி 139 ஏ பி டேஷ் டேஷ் பி ஏ ஏ டேஷ் டேஷ் ஏ பி. ஏபி ஏபின்னு அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி ஏபின்னு போட்டோம்னா இந்த இடத்துல ஏ வந்திருக்கணும். ஸோ அந்த ஆர்டர் இல்லை. வேற ஆர்டர் செக் பண்ணோம்னா ஏ பி ஏ வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஏபி ஏ ஓகே. ஏ பி ஏ அப்போ பி ஏ ஏபி ஏ ஏபி ஏ ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஏ ஏ பி ஏ ஏ பி ஏ ஏ. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஏ ஏ பி ஏ ஏ ஏ பி ஏ அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 140 கேள்வி ஜி டி இ டேஷ் ஐ ஜி டேஷ் இ ஐ ஐ டேஷ் டி இ ஐ டேஷ் ஜி டி டேஷ் ஐ ஐ. நமக்கு இந்த 2 ஐ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல ஜிடிஇ கொடுத்துருக்காங்க. ஜிடிஇ ஐஐ இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுவோம். ஜிடிஇ நமக்கு ஜிடிஇ ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 ஐ வந்திருக்கு. அந்த ஆர்டர்ல செக் பண்ணலாம். ஜிடிஇ ஐஐ ஜிடிஇ ஐஐ ஜிடிஇ ஐஐ ஜிடிஇ ஐஐ கரெக்டா வருது. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஐ டி ஜி ஐ இ. 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. நம்ம இந்த வீடியோல சைக்காலஜி லாஜிக்கல் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ இந்த டெஸ்ட்டுக்கான இன்னொரு கண்டினியூஷன் சோசியல் சயின்ஸ் பார்ட் இன்னொரு வீடியோல நீங்க பாருங்க. தேங்க்யூ.